பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். சீஃபிஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஐயா. கடந்த எபிசோடில் அதாவது நம்ம சனி வகரத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சனி வகரம் எந்த வகத்தில் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றமா இல்லை மறுபடியும் ஏதோ பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு சொல்லவே வேணாம், கண்டகச்சனியா வேற பாக்குறாரு. கண்டிப்பா அது ஒரு என்ன சொல்றோம், மாறு மாதிரியே நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். எது பேசினாலும் தப்பா முடியுது, நல்லதுக்கு தான் சொல்றோம், அது கெட்டதா எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ சனி வகரமும் வந்துட்டாரு. ஸோ வரும்போது இவனுக்கு எந்த வித பலன்கள் தருவாருங்க? இப்போ கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பலன் சொல்லணும் அப்படின்னா, கன்னி ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே ஜீனியஸ், தலை நிறைய மூளை. அதுபோக அவங்க சென்ற இடமெல்லாம் அவர்களால் அந்த இடம் சிறப்பு. அது படிச்சு பட்டம் வாங்கி வேலைக்கு போனாலும் சரி, ஒரு வியாபாரமே பண்ணினாலும் சரி, இவங்கனால அவங்க நல்லா இருக்கிறாங்க. அதே சமயத்துல இவங்க வியாபாரம் பண்ணினாலும் அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்போ இவங்களுக்கு சனி பகவான் இப்போ வக்ரம். அதே சனி பகவான் ஆப்பட்டது 7ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். வக்ரம் ஆகிறதுக்கு முன்னாண்ட இந்த சனியால் இவங்க குடும்பத்துல ஆண் பெண் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாகும். ஆண் பெண்ணை சந்தேகப்படலாம், பெண் ஆணை சந்தேகப்படலாம். என்னைக்குமே என்னுடைய பொண்டாட்டி என்ன சந்தேகப்பட்டதே இல்லை, இந்த பீரியட்ல அவங்க என்ன சந்தேகப்படுறாங்களே அப்படிங்கிற வருத்தம் கணவனுக்கு வரும். கணவன் அதே மாதிரிதான், என்னைக்குமே மனைவியை சந்தேகப்படல, அப்படிப்பட்டவர் இன்னைக்கு சந்தேகப்படுறாரே அப்படிங்கிற வருத்தம் மனைவிக்கும் வரும். இது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி வந்ததுனால இந்த பிரச்சனைகள் வரும். அது போக இப்போ கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல திருப்தி இருக்காது. அதுபோக கூட்டு தொழில், ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும். மனஸ்தாபங்கள் ஒரு சிலர் அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸையே பிரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் தான் இவங்க கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க. இப்போ சனி பகவான் வக்ரமாயிட்டார். ஜூலை 13ஆம் தேதி, நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ரம் இருக்கும். எத்தனை நாள்? கிட்டத்தட்ட ஒரு 133 நாட்கள். அப்ப இந்த 133 நாட்களை கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த டயத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா கன்னி ராசிக்காரங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன் சொல்றேன்னா, சனி பகவான் வக்ரமாயிட்டார். அப்படி வக்ரமானதுனால இந்த ரிவேர்ஸான பலன். அப்போ மீனத்துல இருந்து கும்பத்துக்கு பின்னோக்கி செல்றாரு. அப்ப இந்த மாதிரி பீரியட்ல கன்னிராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கு பிரச்சனையோ வழக்கோ 2 பேர்த்துக்குள்ள மனஸ்தாபங்களோ பிரியக்கூடிய சூழ்நிலையோ இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா சனி வக்ரமாயிட்டார் இல்லையா? அப்படி வக்ரமானதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மைண்டு, ஒரு நல்ல தெளிவான சிந்தனை, மனைவியை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, மனைவியும் கணவனை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்துடும். கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்னன்னா, அந்த பார்ட்னர் சந்தேகப்படுறதும், இல்லை நம்மளுக்கு பார்ட்னர் மேலே ஒரு சந்தேகம் வர்றதும், இதெல்லாம் கொஞ்சம் இயல்பாகவே நடந்துட்டு இருந்தது. இந்த பாரம்லாம் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்குமா அவங்களுக்கு? முன்னாண்ட கண்டிப்பாக சனி பகவான் வக்ரம் ஆகலைன்னா இந்த 7ஆம் இடத்து சனி அவங்க பார்ட்னர் வகையில் ஒருத்தர் நம்பாமல், நம்பிக்கை இல்லாமல், மனஸ்தாபங்கள் இல்லை இந்த பார்ட்னர் சரியாக வரமாட்டேங்கிறாரு, நான் கரெக்டாக வர்றேன், அவர் கரெக்டாக வரமாட்டேங்கிறாரு, இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்குள்ள பிஸ்னஸில் பிரச்சனை வந்தே தீரும். ஆனால் இப்போ சனி பகவான் வக்ரமானதுனால இப்போ பார்ட்னருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை, இது எல்லாமே சனி பகவான் வக்ரமாகி
தீர்த்து வச்சிருவார். ம். இது தீர்த்து வைக்கிறதுனால அவங்க நல்ல பலன் தானே. அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் ஆகப்பட்டது நல்லபடியாக வளரும். அப்போ வந்து அந்த பிஸ்னஸை பெருசு பண்ணலாம், பிரான்ச்சஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பெருசாக பண்ணலாம். அது மாதிரி வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரங்க நல்லா இருக்குது. சிறப்புங்கய்யா. அதே சமயத்தில் கன்னிராசிக்காரங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த செவ்வாய் பகவானும் கன்னிராசிக்கு வந்துடுறாரு. ம். அவர் வந்து செப்டம்பர் 13 வரைக்கும் இருப்பார். ம். அப்போ இந்த பீரியட்ல செவ்வாய் வந்து தன்னுடைய ராசிக்கு வரும்போது கன்னிராசிக்காரங்க வந்து கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க. எதையுமே எடுத்தோம் கம்தோன்னு பேசிடுவாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்கலாம். ஆமாம், அவசரத்தால தான் முடிவெடுப்பாங்க. ம். அந்த இடத்துல அவங்களுக்கு நிதானம் வராது. அந்த நிதானத்தை மட்டும் அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா இந்த டயத்தில் அவங்க ஜெயிச்சிடலாம், அவங்க சம்பாதிக்கலாம், அவங்க பார்ட்னர் கூட சந்தோஷமாக இருக்கலாம், கணவன் மனைவியும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், கணவன் மனைவிக்கும் நல்ல திருப்தியான உறவு முறைகளை சொல்லலாம். சிறப்புங்கய்யா. அப்போ வந்து அந்த செவ்வாய் அந்த லக்னத்திலையும் அந்த ராசிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வேகத்தை கொடுக்கும். அப்போ அந்த வேகத்தை கொஞ்சம் தணிச்சு நாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போகிறது நல்ல விஷயம். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேலை வந்து பெரும் பிரச்சனையாவே இருந்துச்சு. 3 மாசத்துல ஒரு கம்பெனி மாறிடுறேன், 2 மாசத்துல ஒரு கம்பெனி மாறிடுறோம். ஸோ என்னன்னா ஒரு கரெக்டான வேலை போய் உட்கார முடியல. நான் எதுக்கோ படித்தேன், ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஏதோ வருது ஏதோ போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த மனநிலை எல்லாம் கொஞ்சம் மாறுமா இந்த சனி? அதாவது கன்னிராசிக்காரர் அப்படின்னாவே எப்பவுமே அவங்களுக்கு நல்ல ஜீனியஸ், நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் படித்து ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றாங்கன்னா அந்த வேலையில் அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் வேலையில் போடுவாங்க. அப்படி போட்டாலும் அதற்கு தகுந்த பலன் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. உழைப்புக்கு தகுந்த உயர்வும் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ப்ரமோஷனும் அங்கே 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சுருப்பாங்க, சரியான ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்லை. அப்போது இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்குது, சம்பள உயர்வு கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். எதிர்பார்த்தாலும் ஏமாற்றம் தான் வரும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் இப்போ சனி வக்கரம் அடைஞ்சு இவங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால இந்த பீரியடில் அவங்க கம்பெனியை மாறினாங்கன்னா நல்ல லாபம். இவங்க எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த சம்பளம், இது அங்கே வேலை மாறிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும். சொன்ன மாதிரி இப்போ சனி மாறுறாரு, அதுக்கு முன்னாடி இந்த கண்டகச்சனியா வேற நம்ம கன்னியில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் நிறைய தடைகள் தாமதம் தான். தொட்டதெல்லாம் தோல்வியாகுது, எது தொட்டாலும் தடையாயிருது, ரொம்ப தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சுட்டே வராங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சனி வக்கரத்தினால? இந்த சனி வக்கரத்துக்கு முன்னாண்ட வரைக்கும் அவங்களுக்கு தடைகள் வந்திருக்கலாம், தொழிலில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், வேலை செஞ்சு நம்மளுக்கு சரியான ப்ரமோஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற வேதனை வந்திருக்கலாம், நல்ல ஹையர் போஸ்ட்டில் இருந்திருக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சுற்றுப்புறம் சரியில்லாதனாலையோ, இவங்க பாஸ் சரியில்லாதனாலையோ இவங்களுக்கு கெட்ட பேர் வந்து அங்கேயும் நீடிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த சனி வக்கர காலத்தில் கண்டிப்பாக எந்த தடையும் இல்லாமல் இவங்க வேலை செய்யலாம், வேலையை மாற்றிக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இன்னொரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே இந்த 133 நாட்களையும் கன்னிராசிக்காரங்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்க தான் ராஜா. இப்போ கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற ஒரு கருத்து வேறுபாடு ஒரு வார் மாதிரியே போய்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற சில பேர் இருக்காங்க. இனி சில பேர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கோம், கணவன் விட்டு மனைவி, மனைவி விட்டு கணவன், இப்படி பிரிஞ்சு கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாங்கள் எப்போ இணைவோம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எங்கள் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுடுறாங்க. சரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவதுங்க இவங்களுக்கு வந்து அந்த 7ஆம் இடத்துல சனி வந்ததே கணவன் மனைவிக்கு பிரச்சனை, பிரிவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு மூலியமாக டைவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள், ஒருத்தர் சந்தேகப்படுறது, இது எல்லாமே வரும். ஒரு சிலருக்கு வந்துருச்சு. அப்போ நாங்கள் எப்போ சேருவோம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா இந்த சனி வக்கர காலகட்டத்தில் இந்த 133 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்.
அதுபோக மறுமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்க, ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு, இல்லை அவங்க யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு மீண்டும் ஒரு மறுமணம் செய்யணும் அப்படின்னாலும் இந்த பீரியடு நல்ல பீரியடு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் அந்த டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க, பிரிஞ்சிடலாம்னு இருக்கிறவங்க, சண்டை சச்சரவோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், சில மாற்றங்கள் வரும். சனி வக்கரத்தினால இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக அந்த கணவன் மனைவியும் சேர்ந்து திருப்தியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவினா என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சு வாழ்வாங்க. இது ஒரு அட்டகாசமான டைம். கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சனி வந்து அவங்களோட 3ஆம் அதாவது 9ஆம் பார்வை, சனியோட மூணாம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. சொத்து சுகம் வந்து கொஞ்சம் கிடைக்கல, இனி கொஞ்சம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் நமக்கு சாதகமாக இனி வராமல் இருக்குது, பெண்டிங்லேயே இருக்குங்கிறாங்க. இந்த காலகட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி 133 நாட்களுக்குள்ளார தீர்ப்புகள் நம்ம சாதகமாக வருமா? அதாவது இப்போ சனி பகவான் வந்து கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 4ஆம் இடம் என்பது என்ன? சொத்து, சுகம், தாய், ஒரு சுகபோக வாழ்க்கை. அப்போ வந்து இந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து வம்பு வழக்கில் மாட்டி இருந்தாலும், ஒரு சொத்து பிரச்சனை இப்போ கோர்ட் வரைக்கும் போயிருந்தாலும், அதுபோக இடம் வாங்கி பிரச்சனையாக இருந்தாலும், அது எல்லாமே டோட்டலாக கிளியராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக கோர்ட் வரைக்கும் ஒரு பிரச்சனையே போயிடுச்சு, பைசல் பண்ணி இவங்க அதை ஜமாளிச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கோர்ட்டுடைய தீர்ப்பு கூட இவங்க சைடே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக கன்னி ராசிக்காரங்கள் இந்த பீரியடில் இடமோ வீடோ வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் நல்லா இருக்குது. துணிஞ்சு பாடுபடலாம். அப்படி பாடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் சக்சஸ். இந்த கன்னி ராசிக்காரங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க? அதாவது இப்போ செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிறாங்க. இந்த செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிறதே எந்த ஜாதகத்திலையுமே செவ்வாயும் சனியும் பார்த்துக்க கூடாது. அப்படி பார்த்துக்கிட்டால் வம்பு வழக்கு பிரச்சனை குழப்பம் இது மாதிரி நிறைய வரும். ஆனால் இப்போ சனி வக்கரம் அடைஞ்சு செவ்வாயை பார்க்கறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இடம் இல்லை. வம்பு வழக்கோ பிரச்சனையோ இவங்க வேலையில் பாதிக்கிறதோ குடும்பத்தை பாதிக்கிறதோ நடக்காது. ஏன்னா வந்து சனி வக்கரகதியிலேருந்து பார்க்குறாங்க. இதே சமயத்தில் இப்போ இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த செவ்வாய்ங்கிறது லக்னத்திலே இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது ராசியில் இருக்கும்போது இவங்களுடைய பயணத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். தலைக்கு பொதுவாக அடிபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த தலை நரம்புகள், அந்த பேக் சைடில் வருது இல்லைங்க நரம்பு, அந்த நரம்புகள் பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து இந்த தலைப்பகுதியை அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த பேச்சால பிரச்சனைகள் வரலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்காம பேசினாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அப்போ புரிஞ்சு அறிந்து பேச்சு கொடுக்கறது நல்ல விஷயம். அப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட சொல்லுங்க. தேவையில்லாமல் இப்போ ஓவர்டேக் பண்ணுறதோ அதிகமாக ஸ்பீடாக போகிறதோ ஒரு அவசரப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறதோ இதெல்லாம் வேண்டாம். அவசரப்பட்டு போகிறதுக்கு பதிலாக போய் விபத்தாயிருச்சு, அதனால் 3 மாதமோ 6 மாதமோ நம்ம பாதிக்கப்படுறோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்தோம்னா போகக்கூடிய இடத்துக்கு நிதானமாக போகலாம். காரில் போனாலும் அதே மாதிரி தான். இந்த ஓவர் ரேஸ் பண்ணுறது, அவங்க ஓவர்டேக் பண்ணுறது, கொஞ்சம் நிதானமாக போகிறது இப்போ நல்லது. ஆண் பெண் இருபாலருக்கும் நல்லது. ஐயா இறுதியா அதாவது வழிபாடுகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க நம்ம நேயர்களுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பிறந்த பெண்கள் அவங்க அதிகமான வழிபாடு இருக்கணும். அதே சமயத்தில் ஆண்கள் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பண்ணலாம். லக்ஷ்மி நரசிம்மரை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் கும்பிட்டு வர சொல்லுங்கள். அவங்களுக்கு மழை போல் கஷ்டம் இருந்தாலும் பனி போல் நீங்கும். இந்த லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்கள் அந்த சமயத்தில் எதாவது வேண்டிக்கு சொல்லுங்கள், இல்லை இவங்களுடைய குறைகள் தீரும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குறைகள் தீரும். இவங்க கேட்டதும் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. அற்புதமாக சொன்னீங்க. ஏன்னா இந்த சனி வகரம் வந்து எல்லாம் அவளை எதிர்பார்த்துருந்த விஷயம்தான். ஏன்னா இந்த நிலை மாறுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. தலைக்கு வந்து தலைப்பாவோட போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பதில் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பார்ப்போங்கய்யா. நன்றி.